வணக்கம். அதிரடி காட்டிய உச்சநீதிமன்றம் வெளியாகுமா ஜனநாயகன் திரைப்படம்? இது குறித்து தான் பார்க்க போறோம். பொங்கல் காலகட்டம் அப்படின்னோடனே பொதுவா தீபாவளி, பொங்கல் அப்படின்னா பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் வெளியாகிறது இயல்பு. ஆனா இந்த வருஷத்துல என்ன சிக்கல் அப்படின்னா, அஜித் வெளியில போயிட்டாரு, ரஜினி படம் வெளியாகல, விஜயுடைய கடைசி படம் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே நேரத்துல போட்டிக்கு வேற யாரும் பெரிய நடிகர்கள் இல்லை அப்படிங்கிறப்ப நான் இருக்கேன், பெரிய நடிகர் ஆகிறேன் அப்படிங்கிற வகையில சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி திரைப்படம் வந்துச்சு. விஜய் ரசிகர்கள் எக்கச்சக்கமா எதிர்த்து தீர்த்தாங்க, திட்டு தீர்த்துட்டாங்க. நீ எல்லாம் விஜய்க்கு ஒரு ஆளா அப்படிங்கிற அளவில் திட்டு தீர்த்தாங்க. அதை ஒட்டுன பல ஊடகங்களும் திட்டு தீர்த்தாங்க. ஆனா பொதுவான கணிப்பா என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படம் கண்டிப்பா வெளியாகிறோம், ஏன்னா அதுக்கு பாஜகவுடைய ஆதரவு இருக்கு, பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கு, வெளியாகிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அதே நேரத்துல பராசக்தி திரைப்படம் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் பேசப்பட்டுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஹிந்தி எதிர்ப்புக்கான, அதாவது ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புக்கான ஒரு திரைப்படம். கண்டிப்பா ஒன்றிய அரசாங்கம் இதை தலையிடுவாங்க, வெளியிட விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, எதிர்பாராத விதமா அப்படியே மாத்தி நடந்திருக்கு. எந்த படம் பிரச்சனைக்கு உள்ளாக நினைச்சோமோ அந்த படம் வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏறத்தாழ ஒரு 25 கட்டு கொடுத்து வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்கு. எதிர்பாராத விதமா தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறை இணை அமைச்சர் எல் முருகன் வீட்டில் டெல்லிக்கு போய் இதே பராசக்தி படக்குழு பொங்கல் வச்சு சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஒன்றிய அமைச்சர் பிரதமர் மோடி அவர்கள் அதுல கலந்திருக்கார். இது பெரும்பாலும் யாரும் எதிர்பார்க்காதுன்னு வச்சுங்களேன். அதே நேரத்தில் ஜனநாயகனுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, அதாவது பொங்கல் இல்லைங்க, பொங்கலுக்கு பிறகு ஒட்டியாவது வெளியாகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. என்ன நடந்தது அப்படின்னா, தணிக்கைக்கு இந்த படத்தை அனுப்புறாங்க. தணிக்கைக்கு அனுப்புறப்ப தணிக்கை செஞ்சுட்டு இது முடியாது, சான்றிதழ் கொடுக்க முடியாது, அதனால மறு தணிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு நெருக்கடி என்ன அப்படின்னா, நாங்க 9ஆம் தேதி படத்தை வெளியிடுறதா வச்சிருக்கோம், அதனால நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கொடுக்க முடியாது, மறு தணிக்கை செஞ்சு தான் வர முடியும். அப்படிங்கிறப்ப வேற வழியே இல்லாம ஜனநாயகன் படக்குழு உயர் நீதிமன்றத்தை நாடுறாங்க. ஒரு நபர் நீதிபதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உடனடியாக மறுதணிக்கை செஞ்சு நீங்க தணிக்கை சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாங்க. ஆனா எதிர்பார்க்கல, உடனடியா 1 மணி நேரத்துக்குள்ள அதே இதுவரைக்கும் இந்த மாதிரி தணிக்கை குழு இதுவரைக்கும் இவ்வளவு வேகமா செயல்பட்டுச்சு நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, இந்திய அளவுல அது மாதிரி பார்த்ததும் இல்லை. உடனடியா மறுபடியும் உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கிட்ட போறாங்க. தலைமை நீதிபதி அந்த உத்தரவை நிறுத்திட்டு மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆர்டர்ல பல கேள்விகள் கேட்கிறாரு. யாருக்கிட்ட? படக்குழு கிட்ட. இவ்வளவு அவசரமா நீங்க வெளியிடணும்னு முடிவு பண்றீங்களே, ஏன் நீங்க தணிக்கை சான்றிதழ் வாங்காம 9ஆம் தேதி எப்படி வச்சீங்க அப்படின்னு பல கேள்விகள் கேட்கிறாரு. இவங்களும் வேற வழி இல்லை அப்படிங்கிறப்ப, சரி மறு ஆய்வு மறு தணிக்கை செய்யணும் அப்படிங்கிறப்ப வேற வழி இல்லாம உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இவ்வளவு சொன்ன பிறகு என்ன பண்றதுங்கிற வேற வழி இல்லாம, பொங்கல் வந்துருச்சு, நம்மளும் தேதியை அறிவிச்சிட்டோம், 9ஆம் தேதியை தாண்டிருச்சு, அப்ப ஒருவேளை பொங்கலை ஒட்டி, அதாவது 15, 16, 17 ஏதாவது ஒரு தேதியில வெளியாயிட்டா கூட இது ரசிகர்களுக்கு பெரிய வரவேற்பா இருக்கும் அப்படிங்கிற வகையில வேற வழியே இல்லாம உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க படக்குழு. அப்போ உச்ச நீதிமன்றம் போறப்ப உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் 2 பேர் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, அதுலயும் குறிப்பா விஜய் தரப்புக்கு இன்னைக்கு வாதாடுறது மிகப்பெரிய வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி. இப்ப அங்க போயிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நடக்கிறப்ப நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா அந்த வழக்கு அப்படிங்கிறப்பவே இல்ல, இது எதுக்கு எடுத்துக்கிட்டு இங்க தூக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இது இப்போ கொண்டு வர முடியாது, இங்க நாங்க விசாரிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. எவ்வளவோ ஒரு வழக்கறிஞர் பேசுறாரு, வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க போயிட்டு உயர் நீதிமன்றத்துக்கே போங்க அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்லை, உயர் நீதிமன்றத்துக்கே இவங்க வரப்போறாங்க. இப்ப 20ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன், 20ஆம் தேதி அதுக்கான வழக்கு விசாரணை வரப்போகுது. அப்படின்னா என்னன்னா, பொங்கல் முடிஞ்சிடும். பொங்கல் முடிஞ்சு ஒரு 3 நாள் கழிச்சு, ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்க பொங்கல் விடுமுறை நீதிமன்றம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பொங்கல் முடிஞ்சு வர்றப்ப இந்த வழக்கு 20ஆம் தேதி விசாரிச்சாங்க அப்படின்னா உடனடியா எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க தணிக்கைத்துறை இருக்காங்க இல்லையா, அதாவது சென்சார் போர்டு ஒரு சில தகவல்கள் கொடுக்கறதுக்கு வேணும்னு இழுத்தடிக்கிறாங்க, இல்ல கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு வாரம் நீடிக்கும். அடுத்து இவங்க சரியான விஷயங்கள் அவங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் நீடிக்கும்.
இன்னும் அதை தாண்டி நீதிபதிகள் வேற வேற வழக்குகள் வராமல் இருக்கணும். ஏன்னா இது ஒன்றும் பயங்கரமான அவசரமான வழக்கு கிடையாது. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வழக்குகள் இருக்கு. அதனால இது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இது அவசரமான வழக்கு கிடையாது. ஆனா படக்குழுவை பொறுத்த வரைக்கும் இது அவசரமான வழக்கு. ஏன்னா ஒரு முதல் போட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் அந்த நிறுவனம் லாபம் வந்தா மட்டும்தான் தொடர்ச்சியா இயங்க முடியும். இப்போ ஒரு பெரிய மிகப்பெரிய முடக்கம், அது பெரிய நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த கேவியலுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னவா இருந்தாலும் அவர் மிகப்பெரிய அந்த முதல் முடக்கம் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நிறுவனத்தை சோர்வடைய வைக்கும். அதையும் தாண்டி ஒரு சினிமா அப்படிங்கிறது பல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இந்த மாதிரி பெரிய நடிகர்களுடைய படங்கள்ல ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு துறை. ஆயிரக்கணக்கான கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் வேலை பார்க்கிறப்ப மறைமுகமா இன்னும் ஆயிரக்கணக்கான பேருக்கான அந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இது ஒரு முடக்கம் அப்படிங்கிறப்ப ஒரு கம்பெனிக்கு மிகப்பெரிய சோர்வை கொடுக்கும். ஏற்கனவே என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா பல நிறுவனங்கள், தமிழ் சினிமா நிறுவனங்கள் காணாம போச்சு. நீங்க ஒரு பெரிய உதாரணமே சொல்லலாம், நீண்ட உதாரணம் நம்முடைய ஏற்கனவே பல பதிவுகள் போட்டிருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் கணக்குல வந்திருக்கக்கூடிய பல நிறுவனங்களும் தடுமாறுறாங்க. குறிப்பா லைக்காவை வேணாம் சாமிட்டு கும்பிட்டு போயிட்டாங்க. 1-2 படங்கள் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற கணக்குல யோசிச்சுட்டு இருக்காங்க. பண்றது ரெட் ஜெயன் மூவிஸ் இல்ல சன் பிக்சர்ஸ் இந்த மாதிரி 1-2 நிறுவனங்கள் மட்டும்தான் படம் பண்றாங்க. மற்ற நிறுவனங்களும் ரொம்ப சின்ன பட்ஜெட்டா பண்ணிட்டு அந்த மாதிரி போயிடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது பட நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட ஒரு சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்படி ஒரு தணிக்கைத்துறை இப்படி ஒரு படத்தை பண்ணாங்க அப்படின்னா அடுத்து பெரிய நிறுவனங்கள் வேணாப்பா நம்ம வேற ஏதாவது வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இனி நிறைய இருக்கு. அப்ப இனி பெரிய படங்களை வர வைக்க கூட கூடாது அப்படின்னு ஒருவேளை தணிக்கைத்துறை எடுத்த முடிவா கூட இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சில பேர் பேசுறாங்க. இப்ப இதையும் தாண்டி நம்ம எதிர்பாராதது என்ன அப்படின்னா விஜய் யாருடைய ஆளு அப்படின்னா எல்லாருமே இப்ப வரைக்கும் பேசுறது விஜய் பாஜகவால் இறக்கி விடப்பட்டவர் அப்படின்னு. ஆனா ஒரே நேரத்தில் விஜய்க்கு 2 வகையான சிக்கல் வந்திருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த திரைப்படம் அப்படிங்கிறது வெளியாகிறதுல இருக்கக்கூடிய சிக்கல். இன்னொன்னு பாஜகவுக்கு சிபிஐ விசாரணை. அதுலயும் குறிப்பா விஜய் போயிட்டு வந்திருக்காரு. அது இதுவரைக்கும் முழுமையான எந்த தகவல்களும் வரல. மறுபடியும் விஜய் விசாரணைக்கு பொங்கல் முடிஞ்சு மறுபடியும் போக போறாரு. ஒரே நேரத்துல 2 வகையான நெருக்கடிகளை அந்த கட்சி சந்திச்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா ஏன்னா ஒரு ரசிகங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடிப்பு அரசியல் 2மே ஏறத்தாழ சமூகங்களை கலந்திருக்கக்கூடியது. மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாது. ஏறத்தாழ ஆந்திராவில் இருந்து கூட அது பெரும்பாலும் வெளிப்பட்டுருச்சு. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. அப்படி இருக்கிறப்ப விஜய்க்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இன்னொன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இப்ப ஒன்றிய பாஜக அரசு அப்படிங்கிறது மக்களை குட்டையை குழப்பி நாங்க அப்படி எல்லாம் இல்லைங்க, நாங்க விஜயா எல்லாம் கிடையாது அப்படின்னு ஒண்ணு நம்ப வைக்கிறதுக்கான ஏற்பாடு. இன்னொன்னு இருக்குதுல அது என்ன அப்படின்னா எங்களுக்கும் திமுகவுக்கும் மறைமுகமா கூட்டணி இருக்கு பாருங்க அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்கான ஏற்பாடு. இதங்க எப்படி நீ யோசிச்சு பாருங்களேன். இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த இந்தி திணிப்பை விட இன்னைக்கு எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்ச காலகட்டத்தில் அதை விட அதிதீவிரமா இந்தி திணிப்பை திணிக்கிறாங்க பாஜக அரசாங்கம். ஆனா இந்தி திணிப்புக்கு எதிராக வந்த திரைப்படத்துக்கு குழுவை கூப்பிட்டு பொங்கல் வைக்கிறாங்க. யாரை கூப்பிட்டு பொங்கல் வைக்கணும்? ஒரு சாதாரண ஒரு எளிய மக்களை ஒரு 10 விவசாயியை கூப்பிட்டு பொங்கல் வச்சிருந்தா பரவாயில்ல. ஆனா ஒரு படக்குழுவை கூப்பிட்டு பொங்கல் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற இந்த கேள்வியும் இதுக்குள்ள இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா மக்களை ஒரு குழப்பமான மனநிலையில வச்சுக்கிட்டு நாங்க அப்படி இல்லை நாங்க இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு பாஜக அரசாங்கம் மக்களை பத்தி புரியாம ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான ஏற்பாடோ அப்படிங்கிறதான் அரசியல் நோக்கர்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையில் ஆனா ஜனநாயகம் திரைப்படம் குறைஞ்சபட்சம் இன்னும் 1 மாசம் ஆகும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். நன்றி, வணக்கம்.